ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் தொண்டை பற்றி பேசலாம்ல. சக்தியில் தொண்டர் பெருமை சொல்லவும் வேண்டுமோ, இதுதான் அவையருடைய வாக்குங்க. அந்த வகையில் இங்கே தொண்டு செய்கின்ற தொண்டனை காட்டிலும் உயர்ந்தவர் பெருமை உடையவர் யாருமே இல்லை அப்படிங்கிறதானுங்க நிதர்சனமான உண்மை. ஒரு சமயம் ஒரு வாக்குவாதம் வந்தது. அதில் கேள்வி கேட்டாங்க, உலகத்திலே பெருசு எது? இந்த பூமி தான் பெருசு. இல்லை இல்லை, இந்த பூமியை ஆதிசேடம் தாங்கிட்டு இருக்கார் தலையில். இப்போ ஆதிசேடம் தான் பெரியவரா? இல்லை இல்லை, அவர் பார்வதி தேவியாருடைய சுண்டு விரல் மோதிரமாக இருக்கார். அந்த அம்மா அதை மோதிரமாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதி தேவி பெரியவங்களா? இல்லை இல்லை, அந்த அம்மா சிவனில் பாதி. இடப்பகுதி பார்வதி தேவி இருக்கிறாங்க, வலப்பகுதி சிவன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவன் பெரியவரா? இல்லை இல்லை, அவர் எப்பவுமே தொண்டருக்குள்ள அடக்கம், தொண்டருடைய நெஞ்சில் குடியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொண்டர் தான் பெரியவரா? ஆமாம் ஆமாம், தொண்டர் பெருமை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு முடிக்கிறாங்க. அதனால் சக்திகளை தொண்டுக்கு மீறிய ஒரு டிகிரி, பட்டம், பதவி எதுவுமே இல்லைங்க. நான் தொண்டன் அப்படின்னு நீங்கள் சொல்லி சாக அளவுக்கும் தொண்டு செய்யலாம். அந்த தொண்டருங்கிற பட்டம் உங்களை விட்டு விலகாது. யாரும் அதை பிடிக்க முடியாது. தொண்டு செய்கிற வரைக்கும் நீ தொண்டன். இந்த தொண்டர்களை பார்த்து, தொண்டர்னா சக்தி அடியார்கள், இப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து தெய்வ சக்திகள் பொறாமைப்படுகின்றன. சிறு தெய்வங்கள், தீய சக்திகள் பயந்து நடுங்குகின்றன. இதற்கு உதாரணம் இருக்குதுங்க. நம்ம திருச்சி ரவி இருக்காருங்களே, அவர் தன் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வீட்டிற்கு குடும்ப நல வேலை செய்வதற்காக போனாருங்க. திருச்சி பகுதியில் ஒரு பூட்டி இருந்த வீட்டை திறந்தாங்க. அந்த வீட்டை திறந்த உடனேயுமே அந்த ரூமுக்குள்ள 3 பேய்கள் நின்று கொண்டிருந்தன. ஒன்று 4 அடி உயரம், இன்னொன்று 6 அடி உயரம், இன்னொன்று 8 அடி உயரம். கோரமான உருவத்தோடு நின்றுட்டு இருந்தது. இந்த 3 பேய்களையும் ஒரே சமயத்தில் பார்த்தோன்னே நம்ம போன தொண்டர்கள் இவங்க 3 பேர், இவங்களும் 3 பேர், இவங்க பயந்துக்கிட்டாங்க. பயந்துக்கிட்டு அப்படியே திரு முழிக்கும் பொழுது அந்த பேய்கள் இவர்களை பார்த்து நடுங்குகின்றது. நடுங்கிக் கொண்டே பேசுகிறது. கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, இந்த பேய்கள்லாம் இவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு பேசுதே, சக்தி சக்தி, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சக்தி, எங்களை இந்த இடத்துட்டு முடிக்க விட்டுறாதீங்க சக்தி, நாங்கள் எங்கேயும் சக்தி போவோம், நாங்கள் ரொம்ப காலமாக இங்கேயே இருக்கிறோம் சக்தி, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சக்தி, எங்களை விட்டும் சக்தி, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிச்சாமா. உடனே நம்மளால சுதாரிச்சுக்கிட்டாங்க. அவர் தைரியத்தை வளர்த்துட்டு ஓம் சக்தி பராசக்தின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே போனாங்களாம். அவ்வளோதான், அந்த 3 மறைஞ்சிருச்சு அப்படியே. அப்போ பார்த்தீங்களா, தீய சக்திகளுக்கெல்லாம் தெரியுது, இவங்கெல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள், அடியார்கள், இவங்ககிட்டலாம் நம்ம வச்சுக்கூடாது, அதனால் ஒழுக்கமாக இருக்கணும், இடத்த காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் தெரியுது. இப்போ தொண்டருடைய சக்தி எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. சக்திகளே, தொண்டு செய்ய செய்ய உடம்பு மனசு எல்லாமே உருவேறிடுங்க. நம்ம சொன்ன சொல் பலிக்கும். இதுபடி ஒருத்தனுக்கு கஷ்டம் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு தொண்டன் வாக்கு கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதை தீர்த்து வைப்பார்கள். என் தொண்டன் சொல்லிட்டான், அதுக்காக நான் செய்யறேன் போ அப்படின்னு அம்மா செய்வேன். காரணம், அம்மா தொண்டருக்குள் அடக்கம் சக்திகளே. அதனால நம்ம தொடர்ந்து தொண்டு செய்வோம் சக்திகளே. ஓம் சக்தி.